வறுமை நீங்கி வளம் பெருக இவருக்கு நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டால் போதும். அதுவும் அஷ்டமி நாளில் 11 தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் கடன் பிரச்சனை நீங்கும், பயம் மகளும், எதிரிகள் தொல்லை நீங்கும். இவருக்கு வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் அர்ச்சனை செய்து வணங்கினால் கடன் பிரச்சனைகள் நீங்கும். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களும் இவருக்கு எந்த நாளில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, மேலும் லைக் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமி இவருக்கு ஜென்ம அஷ்டமி ஆகும். இந்த தினத்தில் அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று இவருக்கு வழிபாடு நடத்தப்படுகிறது. சித்திரை பரணி, ஐப்பசி பரணி போன்ற மாதங்களில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் இவருக்கு விசேஷ நாட்களாகும். ஏனென்றால் பரணி நட்சத்திரத்தில் தான் இவர் அவதரித்தார். எனவே பரணி நட்சத்திரக்காரர்கள் பைரவரை வழிபட்டால் புண்ணியமும் பலனும் அதிகம் கிடைக்கும். தை மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் இவரை வழிபட்டு விரதம் இருப்பது மிகுந்த பலன்களை கொடுக்கும். எல்லா அஷ்டமிகளிலும் இவரை விரதம் இருக்கலாம். ஆனால் செவ்வாய்க்கிழமைகளில் அஷ்டமி இணைந்து வந்தால் அதைவிட சிறப்பான நாள் எதுவும் இல்லை. குறைந்தபட்சம் 21 அஷ்டமிகள் தொடர்ந்து இவருக்கு விரதம் இருந்தால் மிகவும் நல்ல பலன் கிடைக்கும். இவருக்கு விரதத்தின் நோக்கமே கேடுகளை அளிப்பதுதான். அதிகாலையில் நீராடி இவரை மனதில் நினைத்து வணங்க வேண்டும். பகலில் ஏதாவது ஒரு பொழுது மட்டும் எளிய உணவு சாப்பிடலாம். இரவில் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அன்று மாலை இவருக்கு வடை மாலி சாற்றி வழிபட வேண்டும். வடை மாலி சாற்ற முடியாதவர்கள் விளக்கேற்றி வழிபடலாம். மறுநாள் நவமி அன்று காலை மீண்டும் கோவிலுக்கு சென்று விநாயகர், சிவன், அம்பாள் இவரை வணங்கி ஏழைகளுக்கு அன்னதானம் அளிக்க வேண்டும். இவருக்கு பௌர்ணமிக்கும் பின்வரும் தேய்பிரை அஷ்டமியில் பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத கடன் தொல்லைகள் நீங்கும். இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசு நெய், பஞ்ச தீப எண்ணெய் ஆகும். இவற்றை தனித்தனி தீபமாக அகல் விளக்கில் தீபம் ஏற்ற வேண்டும். இவருக்கு இந்த பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் சொத்துக்களையோ நகை பணத்தையோ இழந்திருப்போம். இவரின் சன்னதி முன்னால் 27 மிளகை வெள்ளை துணையில் சிறு மூட்டையாக கட்டி அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி 27 நாட்கள் வழிபட்டால் இழந்த பொருட்களும் சொத்துக்களும் நம்மிடம் வந்து சேரும். தடைப்பட்ட திருமணம் நடக்கவும், எதிரிகள் தொல்லை நீங்கவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கால நேரத்தில் இவரை வணங்க வேண்டும். அதனால் உடனே நன்மை உண்டாகும். பில்லி, சூனியம் மற்றும் ஏவல் போன்ற செய்வினை கோளாறுகளும் அகலும். குழந்தை செல்வம் பெற திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பெற இல்லாதவர்கள் 6 தேய்பிரை அஷ்டமி நாட்களில் சிவப்பு அரளி பூக்களால் இவரை அர்ச்சனை செய்து ஏழை குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கி வழிபட விரைவில் அவர்களுக்கு குழந்தை பெறு கிடைக்கும். சனீஸ்வரனின் குரு பைரவர் என்பதால் இவரை வணங்கினால் சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார். 7.5 சனி, அஷ்டமத்து சனி அதிக துன்பங்களை தரமாட்டார். எனவே இவரை வணங்கினால் சனி பகவானால் உண்டாகும் இன்னல்கள் மற்றும் தோஷங்கள் யாவும் நீங்கிவிடும். இவர் அவதரித்த கால பைரவாஷ்டமி நாளில் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டால் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை. இன்றைய தினம் அனைத்து சிவாலயங்களும் கால பைரவாஷ்டமி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. காசி பைரவர் ஆலயம், இலுப்பைக்குடி ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் ஆலயம், சீர்காழி சட்டைநாதர் ஆலயம், வாஞ்சியத்தில் யோக பைரவர் சன்னதி, புதுவை இடையார் பாளையம் ஸ்வர்ணகார்ஷண பைரவர் ஆலயம், தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தில் உள்ள ஸ்வர்ணாகர்ஷண பைரவர், அஷ்ட பைரவருக்கு ஸ்ரீ ருத்ர ஹோமம், ஸ்ரீ பைரவர் ஹோமம் போன்றவை நடைபெறுகிறது. இத்தனை நேரம் நாம் இவரின் புகழை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். யார் இவர் என்று நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். கால பைரவர் தான். நினைத்த காரியம் விரைவில் நிறைவேற தருமபுரி அதியமான் கோட்டை கால பைரவரை வணங்கினார். கால பைரவர் கோவிலில் இந்தியாவில் 2 இடங்களில் மட்டுமே உள்ளது.
முதலிடம் காசியில், இரண்டாம் இடம் தர்மபுரி அதியமான் கோட்டை. மொத்தம் 64 பைரவர்கள் உள்ளனர். இந்த 64 பைரவர்களின் முதன்மை வாய்ந்த பைரவர் உன்மந்திர பைரவர். உன்மந்திர பைரவர் இக்கோவிலில் விற்றிருக்கிறார். அதியமான் மன்னரால் 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை நாளில் சிம்ம ராசிக்காரர்கள் வழிபடுவது இன்னும் சிறப்பு. திருமணம் தள்ளி போனால் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு வடைமாலை சாற்றி வழிபடலாம். தடைகள் நீங்கி திருமணம் உடனே கைகூடும். கடன் வாங்கி வட்டியும் அசலும் கட்ட முடியாமல் தவிப்பவர்கள் ராகு காலத்தில் கால பைரவருக்கு முந்திரி பருப்பு மாலை கட்டி புனுகு சாற்றி வெண்பொங்கல் நைவேத்தியம் வைத்து வழிபடலாம். திங்கட்கிழமை நாளில் கடக ராசிக்காரர்கள் வழிபடுவது சிறப்பு. வில்வ அர்ச்சனை செய்திட சிவனுடைய அருள் கிட்டும். திங்கட்கிழமை அல்லது சங்கடாகர சதுர்த்தி என்று பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து சந்தன காப்பிட்டு புனுகு பூசி நந்தியாவட்டை மலர் மாலை அணிவித்து வழிபட்டு வந்தால் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் விலகும். பைரவ விரதத்தின் நோக்கமே கேடுகளை அளிப்பதுதான். மேஷம் விருச்சக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பு. மாலையில் மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் இழந்த பொருளை திரும்ப பெறலாம். எல்லா அஷ்டமிகளிலும் பைரவர் விரதம் இருக்கலாம். புதன்கிழமையன்று மிதுனம் கன்னி ராசிக்காரர்கள் இந்த கிழமையில் வழிபடுவது சிறப்பு. நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் பூமி லாபம் கிடைக்கும். வியாழக்கிழமையன்று தனுசு மீனம் ராசிக்காரர்கள் இந்த கிழமைகளில் வழிபடுவது சிறப்பு. விளக்கேற்றி வந்தால் ஏவல் பில்லி சூன்யம் விலகும். வெள்ளிக்கிழமையன்று ரிஷிபம் துலாம் ராசிக்காரர்கள் இந்த கிழமையில் வழிபடுவது சிறப்பு. மாலையில் வில்வ மாலைகளால் அர்ச்சனை செய்து சமஸ்ரநாமம் அர்ச்சனை செய்து வந்தால் வறுமை நீங்கி செல்வம் பேறு கிட்டும். சனிக்கிழமை மகரம் கும்ப ராசிக்காரர்கள் வழிபடுவது சிறப்பு. சனி பகவானுக்கு குரு பைரவர். ஆகவே சனிக்கிழமை அன்று இவரை பிரத்யோகமாக வழிபடுவதால் அஷ்டம சனி, ஏழரை சனி, அர்த்தாஷ்ட சனி, சனி விலகி நல்லவை நடக்கும். கால பைரவர் உடலில் பூமியை தாங்கும் 8 நகங்களும் மாலையாக இருந்து அலங்கரிப்பதால் இவரை வழிபட்டால் சர்ப்ப தோஷங்கள் நீங்கும். சனி பிரதோஷத்தை அன்று பைரவருக்கு சகஸ்ர நாம அர்ச்சனை செய்து அவரவர் வசதிக்கேற்ப தேங்காய், தேன், தயிர், அன்னம் படைத்து வழிபட்டு பிரசாதமாக பக்தர்களுக்கு விநியோகிக்க வழக்குகளில் வெற்றி, வியாபாரத்தில் லாபம் கிட்டும். எதிரிகளால் ஏற்படும் தொல்லை மற்றும் பில்லி சூன்யம் போன்ற மந்திர தொல்லைகளும் அடியோடு அகலும். அஷ்டமி திதியில் ஆயில்யம், சுவாதி, மிருகசீரிஷம் நட்சத்திர தினங்களிலும் பைரவரை வழிபட்டால் உத்தியோகத்தில் மதிப்பும் பதவி உயர்வும் கிட்டும். தொழிலில் லாபம் கிட்டும். தை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை தொடங்கி ஒவ்வொரு செவ்வாய் தோறும் பைரவரை வணங்கி கால பைரவ அஷ்டகம் படித்து வந்தால் எதிரிகளை அழித்து கடன்கள் தீர்ந்து யம பயம் மட்டுமல்லாது எவர் பயமின்றி நீண்ட நாள் தேய்பிறை அஷ்டமியில் பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும். நல்லருள் கிட்டும். பஞ்ச தீபம் என்பது இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசு நெய் ஆகும். இவற்றை தனித்தனியாக தீபமாக ஏற்ற வேண்டும். அகல் விளக்கில் ஏற்றலாம். பைரவருக்கு இந்த பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகம். இந்த வீடியோவை முழுமையாக கேட்டவங்க எல்லாருக்கும் எனது வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.